அங்க போரு இங்க போருன்னு உள்நாட்டு பிரச்சனையால நடக்கிற அக்கப்போரு தாங்க முடியல. ஆனாலும் சூடான சுவையான உலக செய்தி உள்ளூர் செய்தி நம்மளை சுத்தி நாளும் பொழுதும் நடந்துகிட்டே தான் இருக்கு. காலங்காத்தால கலகலப்போட அத்தனையும் கண்டுகளிக்க நம்ம பேப்பர் தோசை வந்துருச்சு. அப்புறம் என்ன பாட்டு கூத்துன்னு பட்டைய கிளப்புவோம் வாங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. மதுரை மாமன்ற கூட்டம் 5 தீர்மானம் நிறைவேற்றம். கூட்டத்துல பேச அனுமதி இல்லை என திமுக வெளிநடப்பு. தொடருது போராட்டம். தஞ்சை மீனவர்கள் போராட்டம். டீசல் மானியம் கோரி 6வது நாள் போராட்டம். கடல் உணவு ஏற்றுமதியின்றி தினந்தோறும் 50 லட்சம் வர்த்தகம் பாதிப்பு. ஜெயலலிதா சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தனியார் நிறுவனங்களை விடுவிக்க முடியாது. கண்டனத்தோடு 5 நிறுவனங்களுக்கும் தலா 50,000 அபராதம். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மாறி மாறி அறிக்கை போர். மின்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிக்கைக்கு பாமக ராமதாஸ் பதில் அறிக்கை. தமிழகத்தில் தொடரும் மின்வெட்டை போக்கும் நடவடிக்கை இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. இல்லை 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 பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை. மதுரையில் திருமா உருமல். தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் போராட்டம். பாலியல் புகாரில் சிக்கிய மத்திய அமைச்சர் நிகில் சந்த் பதவி விலக வேண்டும். பெண்கள் அமைப்பினர் முற்றுகையிட்டு கோரிக்கை. வந்தாரையா வந்தாரு. யஷ்வந்த் சிங்கா வந்தாரு. சிறையில் இருந்து வந்தாரு. ஜார்க்கண்ட் மாநில மின் வாரிய ஊழியரை தாக்கிய வழக்கில் பாஜகவின் யஷ்வந்த் சிங்கா ஜாமீனில் விடுவிப்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. இலங்கையில் நடக்கும் சிறுபான்மை இஸ்லாமியர் மீதான இனவெறி தாக்குதலுக்கு உடனடியா நடவடிக்கை எடுங்கள் என திமுக தலைவர் கருணாநிதியும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் 2 நாள் கழிச்சு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளதாக பதிவு செய்கிறார் நமது விரைவு செய்தியாளர். உயிரே படத்தின் நெஞ்சினிலே நடிகை பிரீத்தி ஜிந்தா தாதாக்களை வைத்து தன்னை மிரட்டி வருகிறார் என்று பாலியல் சில்மிஷ புகார் கூறப்பட்ட அவரது முன்னாள் காதலர் பாம்பே டையிங் நெஸ்வாடியா பதில் புகாரை தட்டிவிட்டுள்ளதாக படப்பிடிப்பிற்கு தயாராகிறார் நமது பகட்டான செய்தியாளர். நாங்கள் மக்களுக்காக பாடுபடும் இயக்கம். வெற்றி பெறுவதை வெறியுடன் கொண்டாடுவதும் இல்லை, தோல்வியை கண்டு மூலையில் முடங்கி கிடப்பதும் இல்லை என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தத்துவ முத்துகளை உதிர்த்துள்ளதாக புல்லரித்து போய் நிற்கிறார் நமது சிலிர்ப்பான செய்தியாளர். கட்சியின் ஜனநாயகம் பற்றி பேசிய பேச்சை தவறாக புரிந்து கொண்டு என் வீட்டில் எப்பொழுது கல்லெறிந்தார்களோ அப்பொழுதே கட்சியை விட்டு விலக முடிவெடுத்து விட்டேன். கோவை அல்லது தென் சென்னையில் சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன், அதுவும் கிடைக்கவில்லை. அதனால் தான் வெளியேறினேன் என நடிகை குஷ்பு தனது தோழியிடம் மனம் திறந்ததாக அடுத்த வீட்டு கதவை எட்டி பார்க்கிறார் நமது நாகரிகமான செய்தியாளர். போன மாதம் அணு உலை விபத்தில் பாதிக்கப்பட்ட 6 பேரின் உடல்நிலை பற்றி இதுவரை ஒன்றும் தெரியவில்லை. அணு உலை ஊழியர்களின் கண் நோய்க்காக ஒரு ஆண்டில் 5.2 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளார்கள். அதனால் தமிழக மக்களை காக்க உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று கூடன்குளம் உதயகுமார் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கடுதாசி போட்டுள்ளதாக தகவல் சொல்கிறார் நமது மர்ம தேசத்து செய்தியாளர். தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வில் முதல் 10 இடம் பிடித்தவர்களில் 9 பேர் சென்னை மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்துள்ளதாகவும் தொடர்ந்து கலந்தாய்வு நடப்பதாகவும் ஸ்டெதஸ்கோப்பை பார்த்து லப்டப் கேட்கிறார் நமது சீரியஸான செய்தியாளர். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகி கொண்டிருக்க அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க என்ன செய்ய வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா நீண்ட நெடிய ஆலோசனை நடத்தியதாக அள்ளிவிட்டுள்ளார் நமது தலைநகரத்து செய்தியாளர். கொளுத்தும் வெயிலின் கொடுமையால் 300க்கும் மேற்பட்டோர் பலியானதை தொடர்ந்து உயிரிழப்புகளை தடுக்க உடனே 3 நாள் வருண ஜபம் நடத்துங்கள் என ஆந்திர மாநில அறநிலைத்துறை அமைச்சர் மாணிக் யாலாராவ் உத்தரவு போட்டுள்ளதாக வெட்டிய மரத்தில் யாகம் வளர்க்க தீவட்டியை தயார் செய்கிறார் நமது பக்திமான் செய்தியாளர். ஈராக் நாட்டின் எண்ணெய் கிணறுகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி வருவதால் இந்தியாவிற்கு எண்ணெய் தட்டுப்பாடு வந்தால் என்ன செய்வது என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தீவிர ஆலோசனையில் இறங்கிவிட்டதாக
தட்டுப்பாட்டை எடை போடுகிறார் நமது இடைநில்லா செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். ஆட்சி மாறியதும் காட்சியும் மாறிடும்னு ஆசையா ஆவலா எதிர்பார்த்து காத்து கிடந்தா மத்தியில ஆட்சிக்கு வந்த நாள் முதலா பேச்சு 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 பேச்சுன்னு பேச்சு மேல பேச்சா மேடை பேச்சு நடக்குது. கருப்பு பணத்தை மீட்க அமைச்ச கமிட்டி தவிர சொல்லிக்கிற மாதிரி அறிவிப்பு ஒன்றும் இல்லை. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அந்த பட்ஜெட் பட்டியை நோக்கி காத்து கிடக்க நாமளும் டெல்லி பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். மோடி ஆட்சிக்கு வந்தா நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குதுன்னு குதூகலமா குடுகுடுப்பை ஆட்டினாங்க பல பேர். ஆட்சி குடுகுடுப்பையோட மோடியும் வந்துட்டாரு. அடுத்து என்ன பண்ண போறாருன்னு ஆவலா எதிர்பார்த்தா அவர் சமீபத்துல சொன்ன வார்த்தைகளை கேட்கும் போது பகீர்னு இருக்குது. பல அதிரடி மாற்றங்களை செய்ய போறேன், நிறைய பேருக்கு இது கசப்பு மருந்தா தான் இருக்கும், மக்கள் என் மேல அன்பா இருக்காங்க, ஆனா இந்த நடவடிக்கைகளால அந்த அன்பு குறைஞ்சாலும் குறையலாம்னு சொல்லி இருக்காரு மோடி. ஐயாவோட பட்ஜெட்லயும் இது எதிரொலிக்குமோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. காலங்காலமா நம்ம மக்கள் கசப்பு மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் விலைவாசி ரெக்கை கட்டி வானத்துக்கும் பூமிக்குமா தாவி தாவி குதிக்குது, இன்னொரு பக்கம் யானைக்கால் வியாதி மாதிரி பணவீக்கம், ரூபாய் மதிப்பு சடசடன்னு சரியுது. இது எல்லாத்துக்கும் தீர்வு கசப்பு மருந்துங்கிறது கரெக்ட் தான். ஆனா இந்த கசப்பு மருந்தை மோடி யாருக்கு கொடுக்க போறார்? ஏழைகளுக்கா, நடுத்தர வர்க்கத்துக்கா, பணக்காரங்களுக்கா, அரசியல்வாதிகளுக்கா, இல்ல அரசு அதிகாரிகளுக்காங்கிறது தான் மில்லியன் பில்லியன் கேள்வி. ஏழைகளுக்கு கசப்பு மருந்து கொடுக்கறப்ப அரசாங்கம் அதுல கொஞ்சம் தேனையும் கலக்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு பல பேர் சொல்றாங்க. உணவு மேலாண்மையை கட்டுப்படுத்துறது மூலமா பணவீக்கத்தை குறைக்கலாம்ங்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன். நிறைய பொருட்கள் விலை உயர்றதுக்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான். மாசம் சம்பளம் வருதோ இல்லையோ சரியா பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது. இதை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நியமிச்ச கவர்னர்களுக்கு எல்லாம் கல்தா கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கண்டன குரல் கொடுத்திருக்கு கைகட்சி. இன்னொரு பக்கம் இந்தியாவுல எத்தனையோ மொழிகள் இருக்க ஹிந்திக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் மற்ற மாநில மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. வெளிநாட்டு தலைவர்களோட மோடி இங்கிலீஷ்ல பேச மாட்டாராம், ஹிந்தியில தான் பேசுவாருன்னு சொல்லி இருக்காங்க. அரசு அதிகாரிகளும் அரசு இணையதளங்களில் ஆங்கிலத்தை விட ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இப்பவே இப்படின்னா பட்ஜெட் வந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ? உங்க காலை நாங்க வாரி விடுவோம், எங்க காலை நீங்க வாரி விடுங்க, எப்படி இருக்கு இந்த டீலிங்னு மாறி மாறி காலை வாரி விடுறதுல காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க திருவாளர் அரசியல்வாதிங்க. இதுக்கு இடையில மேடை பேச்சு, அறிக்கை, ஃபேக்ஸ், கடுதாசின்னு அப்பப்போ மக்கள் நலனை பத்தி கருத்தான பேச்சு வேற களை கட்டுது. வாங்க அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். நான் எந்த ஒரு கட்சியிலுமே சேர்றதுக்கு முயற்சி பண்ணலைங்க, சொன்னால் நம்புங்க. ஏன்னா கலைஞர் என்னோட அப்பா மாதிரிங்க. ஆனால் எல்லாரும் பாருங்க, நான் அந்த கட்சியில் சேர முயற்சி பண்ணுறேன், இந்த கட்சியில் சேர முயற்சி பண்ணுறேன்னு எழுதிட்டு இருக்காங்க. அப்படி தயவு செஞ்சு எழுதாதீங்க. எப்போ பேட்டி கொடுக்க ஒரு நேரம் வருமோ அப்போ எல்லா பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு நான் பேட்டி கொடுப்பேன். உங்கள் மனசில் தோன்றது தயவு செஞ்சு நீங்கள் எழுதிட்டு இருக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் எந்த ஒரு பத்திரிக்கைக்குமே திமுக இருந்து வெயில் வந்ததுக்கப்புறம் பேட்டி கொடுக்கல. ஆனால் ஒரு பத்திரிக்கைக்காரங்க நான் பேட்டி கொடுத்தா எழுதியிருக்காங்க. அது என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. ஒரு நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அது உண்மையான செய்தியாக இருக்கணும். பத்திரிகைக்காரங்களை இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறவங்களும் ஒரு நியூஸை முறையாக வெளிப்படுத்துகிறவங்களும் சரி, அந்த நியூஸுக்கு வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறது இல்லைங்க. அதாங்க வருத்தமாக இருக்குது. பத்திரிக்கையோட தர்மத்தையும் நீங்கள் கொலை பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ணாச்சி, இப்படி கொந்தளிச்சு போய் பேசுனது நான் இல்லைங்க, நடிகை குஷ்பு இருக்காங்களா, அவங்க தான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, பூவாங்கலியோ பூவு. தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே மக்களோட பிரதிநிதி, அதாவது ஒரே கட்சி அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்போ நாம் என்ன தெரியுமா செய்யணும்? எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு மக்களோட நன்மைக்காக பாடுபடணுங்க. அம்பிட்டுத்தேன். பூவு பூவு பூவு. அட, இப்படி மக்களோட நன்மையை பற்றி யோசிச்சு பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? நடிகை ரோஜா. தந்தை பெரியாராலுமே அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்களால போற்றப்பட்ட ஒரு அறிவு இயக்கம் திமுகங்க. அந்த திமுகவை எந்தோட அடக்குமுறையாலுமே, அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு தேர்தல் தோல்வியால் அடைக்கிட முடியாது, அழிக்க முடியாது.
ஏன்னா எந்த ஒரு தனி கட்சிக்கும் வெற்றியும் தோல்வியும் உரித்தாகாதுங்க. அது மாறி வரும் நிலவை போன்றது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, நாளானைக்கு இருக்காது. அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேதனை சோதனை இல்லாத வாழ்க்கையில் சுவையே இல்லைங்க. ஐஸ் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ரெஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திமுக தலைவர் கருணாநிதி. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ் பலாட் பலாட் பலாட். இந்த பூட்டான் நாடாளுமன்றத்தில் பேசுறத நான் ரொம்ப பெருமையாக கருதுறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பூட்டான் இடையிலான ஒரு உறவு வந்து பொக்கிஷம் போன்றதுங்க. இதை 2 நாட்டோட தலைவர்களும் பாதுகாத்து பலப்படுத்துறது இவங்களோட கண்டிப்பான கடமைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பூட்டானுக்குள்ள உறவு வந்து ரொம்ப ரொம்ப மேன்மையானதுங்க. இந்தியாவில் எத்தனை ஆட்சி மாற்றம் வந்தாலும் இந்தியாவுக்கும் பூட்டானுக்குள்ள உறவு என்னைக்குமே மாறுபடாதுங்க. இந்தியா வளர வளர அண்டை நாடான பூட்டானும் கூடவே சேர்ந்து வளருங்க. இந்தியா ஒரு வல்லரசு ஆனாதான் கூடவே இருக்க சார்க் நாடுகள் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. அதனால தான் சொல்றேன், இந்தியா கண்டிப்பா ஒரு வலிமையான நாடாக்கணுங்க. பலோன் பலோன் பலோன். அப்படி வலிமையான நாடாக்கணும்னு சொன்னது நான் இல்லைங்க, பிரதமர் நரேந்திர மோடி. பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ பூ வாங்கலையோ பூவு. ஏங்க நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? ஆக்சுவலி மும்பைலலாம் என்னோட ஏஜ் கேர்ள்ஸ் இந்த வெயிட் தான் இருப்பாங்க. ஸ்க்ரீனில் நடிக்க வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் ஆக்டிங்னு வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கொஞ்சம் டயட்டிங் ஜிம்மு அப்படின்லாம் போய் கொஞ்சம் ஒல்லியும் ஆயிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போவும் க்யூட்டாக இருக்கேன்ல. ஸோ இப்போ வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேங்க, ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இந்த படத்தில் அந்த ஹீரோயின் கேரக்டர், அதாவது என்னோட கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா அனசின்லேருந்து எல்லா விதமான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற ஒரு பொண்ணு. அப்படின்னா தன்னோட லைஃப்பை தன்னோட பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணும்போது எந்த அளவு கேர்ஃபுல்லாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், என்னோட கேரக்டரை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஞாபகம் வருவா. அண்ட் அனதர் மூவி பார்த்தீங்கன்னா வேட்டை மன்னன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் ஒரு ஸ்டைலிஷான கேங்ஸ்டர் ரோல். ஆனால் இந்த படம் எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. பூவு பூவு பூவு. ஆட இப்படி பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, நம்ம கொழு கொழு நடிகை ஹன்சிகா. உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அளித்து நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாலாரும் தேனாரும் ஓடும், அறுசுவை விருந்தும் மகிழ்ச்சியான வாழ்வும் தூள் கிளப்பும். அப்புறம் தேர்தல் முடிஞ்சதும் மாறி மாறி அறிக்கை போர் நடக்கும். விளக்கங்களும் புள்ளி விவரங்களும் மண்டையை குழப்பம். அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன். அப்புறம் பண்ணையாரே எப்படி இருக்கீங்க? என்னப்பா வந்து போதெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்கறே ஒழிய வரும்போது பண்ணையாருக்கு ஏதாவது வாங்கிட்டு போலான்னு தோணுதே இல்லையா உனக்கு? ஏங்க அண்ணாச்சி கடையில பழம் வாங்கலாம் தான் போனேன். பார்த்தா ஆப்பிள் நல்லா அடுக்கி வச்சிருந்தாரு. 150 ரூபான்னாரு. உங்களுக்கு போய் 150 ரூபா கொடுத்து வாங்குறதா அப்படின்ட்டு சரி வேற என்ன பழம் இருக்குன்னு பார்த்தா வெறும் கொய்யா பழமும் இந்த நாவல் பழமும் இருந்தது. சரி அதுவும் இவ்வளவு பெரிய பண்ணையா இருக்கு, வெறும் கொய்யா பழமும் நாவல் பழமா, அதனாலதான் எதுவுமே வாங்காம வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், ஆப்பிள் பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறும். இதாப்பா நம்மளால பண்ற பெரிய தப்பு. ஆப்பிள் பழத்துல போது ரத்தம் ஊறாதுப்பா. அதை விட அற்புதமான சக்தி சொன்ன பாத்தியா அந்த கொய்யா பழம். ஆமா அதுல இருக்குதுப்பா. அடேப்பா. அது மட்டும் இல்ல நாவல் பழத்துல ரத்தத்தை ஊறக்கான சக்தி நிறைய இருக்குது. அவ்வளவையே நம்ம ஊர் இழந்த பழம் இருக்குது பாத்தியா, அதை சாப்பிட்டாவே நல்ல ரத்தம் ஊறுப்பா. நம்ம எப்பவுமே சீப்பா கிடைக்கிறத வந்து நம்ம எப்பவுமே மதிக்க மாட்டோம்ப்பா. ஆமா, ஏன்னா இப்ப நாங்க என்னதான் படிச்சாலும் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போனா, தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போனா, இப்படியே சொல்லி ஓ ஆப்பிள் தான் நல்லதுங்கிற மனப்பான்மை வந்துருச்சு. அதுதானே எப்பவுமே சுழுவா கிடைக்கிறத மதிக்க மாட்டோமே. நீ கூட பாரு உள்ளூர் பண்ணையார் தானே அப்படின்ட்டு கால் மேல கால் போட்டு கொண்டிருக்கிறேன். நான் இதே பக்கத்தூர் பண்ணையார் இருந்தா பம்பிட்டு போறேன். எப்பவுமே சுலபமா கிடைக்கிறது அப்படித்தான் நினைப்பீங்க நீங்க இந்த ரத்தம் ஊறுதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அப்போ ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்னன்னா இந்த மாசத்துலதான் சரிங்களா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்த கொடையாளர் தினம்
ஓ, அதாவது பிளட் டொனர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படி என்னப்பா? அதாங்க இந்த ரத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆமா, அவங்களுக்கான தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஓஹோ. இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில எப்பயாவது ரத்தம் கொடுத்துருக்கீங்களா? ரத்த தானம் என்னப்பா எங்க வந்து என்ன கேட்கற, பண்ணையாரை பார்த்து கடைசியில் ரத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். எப்பேற்பட்ட பரம்பரையா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரத்தம் ஊறி வச்சிருக்கிறேன். வாரமான ஞாயிற்றுக்கிழமையான ஒரே ஆட்டு ரத்தம் முழுசா அப்படியே சாப்பிடுவேன் நானு. பொரியல், ரத்த பொரியல். அந்த அளவுக்கு உடம்பு வச்சுக்கிறேன், அன்னைக்கு ரத்தம் கொடுக்குன்னு சொல்றேன். என்ன ஒரு தைரியம் உனக்கு, ஒரு சாமர்த்தியம். ஏங்க ரத்தம் கொடுக்கறது என்ன தப்பு? ரத்தம் கொடுத்தா உடம்பு பலவீனமாயி போகும்லப்பா. யாருங்க சொன்னா? அது கிடையவே கிடையாது. ஒரு மனிதனுடைய உடம்புல குறைஞ்சது 4 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் ரத்தம் இருக்கும். அதுல ரத்த தானத்தப்ப அவங்க எவ்வளவு ரத்தம் எடுப்பாங்கன்னா குறைஞ்சது ஒரு 350 ml. சரிங்களா, அவ்வளவுதான் அவங்க எடுப்பாங்க. சரி, அதை தாண்டில அவங்க எடுக்க போறது கிடையாது. அந்த ரத்தமும் ஒரு 3 மாசத்துல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்தே உங்க உடம்புல ஊறிடும். இப்போ நீங்க ரத்தம் கொடுக்காம இருந்தா கூட ஒவ்வொரு தடவையும் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க உங்க உடம்புல அந்த பழைய செல்கள், ரத்த அணுக்கள்லாம் அழிஞ்சு புதுசா ரத்தம் உருவாயிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க தாராளமா ரத்தம் கொடுக்கலாம். அதனால எந்த ஒரு பாதிப்போ பலவீனமோ உங்களுக்கு கண்டிப்பா வராதுங்க. சரி, பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டேன். இதனால எனக்கு என்னப்பா பயனு? என்னங்க அப்படி சாதாரணமா கேட்டீங்க? அதாவது நீங்க 3 மாசத்துக்கு ஒரு ரத்தம் கொடுக்க போறீங்க இல்லையா, அப்போ ஒவ்வொரு முறையும் உங்க ரத்தம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆமா, அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு காலரா இருக்கா அல்லது மஞ்சள் காமாலை இருக்கா, எய்ட்ஸ் இருக்கா, பால்வினை நோய் இருக்கா, இப்படி எல்லாம் அந்த ரத்தத்துல என்ன நோய் வர வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. முதல் விஷயம். சரிங்களா. ரெண்டாவது விஷயம், நீங்க பாக்குறதா ரத்தம் கொடுக்கற மாதிரி இருக்கு, ஆனா அது உங்க உடம்புல ரத்தம் ஏத்துறதுக்கு சமம். அது எப்படிப்பா அது? அதாவதுங்க நீங்க ரத்தம் கொடுக்க புது ரத்தம் வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா, அப்ப அது புது ரத்தம் ஏத்துறதுக்கு சமமா இருக்குன்னு வைங்களேன். மூணாவது விஷயம், அந்த ரத்த இது இருக்கு பாருங்க, அந்த ரத்தம் கொடுக்கற ரத்த தானம் பண்றதுனால ஹார்ட் அட்டாக் வராது. சரிங்களா. நாலாவது விஷயம், ரத்த அழுத்தம். சரிங்களா, அது மட்டும் அந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது. பரவாயில்ல, இப்ப நல்ல விஷயமா இருக்குது. இப்ப யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்க யாரு வேணா ரத்த தானம் கொடுக்கலாம். நல்லா இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு வயசு? நம்மளுக்கு என்ன போன ஆடி முடிஞ்சுன்னா 35. யாரு? நான் உங்க பையன் சின்ன பொண்ணு யாரு கேட்கலீங்க, உங்க வயசு எவ்வளவுன்னு கேக்குறேன். என்னப்பா நீ சொன்னீங்கல்ல 60, அதுக்குள்ளதான். அப்படின்னா தாராளமா நீங்க ரத்தம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம எடை பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ இருக்கணும். நீங்கள பார்த்தா நல்லாவே இருக்கீங்க, அப்ப தாராளமா நீங்க ரத்தம் கொடுக்கலாம். சரிங்களா. இது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் கொடுக்கல சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. என்னன்னா முதல் விஷயம், நீங்க புகை பிடிச்சிருந்தீங்கன்னா புகை பிடிச்சதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும். சரிங்களா. அந்த புகையிலை தன்மை உங்க ரத்தத்தில் இருக்கும். அதனால அதே மாதிரி மது அருந்திருக்க கூடாது. ஆமாப்பா, சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம ராமசாமி பையன் இருக்கான்ல, போன வாரம் திடீர்னு ஒரு விபத்துல அடிபட்டான். அவன் ரத்தம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அவன் தாய் மாமாவை கூப்பிட்டாங்க. அவங்க ரத்தம் அதே ரத்தம்னு சுப்பிரமணி. ஆமா, அவன் அன்னைக்குன்னு வரு ஃபுல் மப்பு. அவன் எப்பயுமே அப்படிதானே. ஆமா, அவன் ரத்தம் ஆகாதுன்ட்டாங்க. பாரு, அப்ப ஒரு நல்ல மனுஷன் கொண்டு வந்து கொடுத்தா, ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட எவ்வளவு எப்படி கரெக்டா இருக்கும்னு பாருங்க. ஆமா, அதுதான். என்ன நீங்க குடிச்சிருந்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ரத்தத்தை வந்து நீங்க எடுக்க முடியும். சரி, அது வரைக்கும் உங்க ரத்தம் கொடுக்க முடியாது. சரிங்களா. அது மட்டும் இல்லாம நோய் தொற்று இருக்க கூடாது. சரிங்களா. அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏதாவது தடுப்பு மருந்து பயன்படுத்துறதா இருந்தாவோ, வேற ஏதாவது மாத்திரை சாப்பிடறதா இருந்தாவோ, அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது நீங்க ரத்தம் எடுக்க போகும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க தெளிவா. கண்டிப்பா உண்மைதான். கேட்க ரொம்ப நல்லா இருக்கா. நான் பார்க்க போனா மக்கள் தொகை எல்லாம் அதிகமாயிட்டே பார்க்க போனா இனிமேல் ரத்தம் எல்லாம் கிடைக்காது போல இருக்குதே. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, இந்த பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 கோடி லட்சம் யூனிட். சரிங்களா. 4 கோடி யூனிட் வந்து ரத்தம் தேவைப்படுது. ஆனா நமக்கு கிடைக்கிறது வெறும் 40 லட்சம் யூனிட் தான். என்னப்பா இப்படி சொல்ற? சரிங்களா. அதனாலயே என்ன பண்றாங்கன்னா அந்த பிளட் டொனேட் பண்ணுங்கறாங்க. இதுக்கு கடைசியா தீர்வு என்ன பண்ணிட்டாங்கன்னா செயற்கை ரத்தமே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? செயற்கை ரத்தமா? ஆமாங்க. அதாவது மனித உடம்புல ஸ்டெம் செல்னு ஒரு செல் இருக்காம். ஆமா, அந்த செல்லுல இருந்து அந்த மனித உடலுக்கு தேவையான ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குறவங்களாம் செயற்கை ரத்தம்னா ரொம்ப விலை அதிகமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இந்த நம்ம சாதாரண ரத்தம் வாங்குறோம் இல்லையா, அந்த பிளட் பேங்க்ல இருந்து, ரத்த வங்கியில இருந்து, அந்த ரத்த வங்கியில அந்த ரத்தத்தை பாதுகாக்கிறது கொஞ்சம் செலவாகும். அதுக்கும் கொஞ்சம் பணம் வாங்குவாங்க. அந்த கட்டணத்தை விட இந்த செயற்கை ரத்தத்தோட கட்டணம் ரொம்ப குறைவுங்க. சரியா. இப்ப கடையில் கிடைக்குமா? அது இப்ப கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும். அதோட செயற்கை ரத்தத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. சரிங்களா. நோய் தொற்று சீக்கிரம் ஏற்படாது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா இப்போ ஆராய்ச்சி இதுதான் இருக்கு. இப்போ ஆமா, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பா. அது வரைக்கும் நம்ம மாதிரி நல்ல ஆளுகளா போய் ரத்தம் கொடுத்து நிறைய ஆளுகளை காப்பாற்றணுங்கிறீங்க. கண்டிப்பா ரத்த தானம் பண்ணலாம். அப்ப இன்னைக்கு ரத்த தானம் பண்ணிடுவோம். ஈராக்கில் உள்நாட்டு போர், சிரியாவில் பிரச்சனை, எகிப்தில் குழப்பம், உக்ரைனில் உக்கிரம்னு உலகம் பூரா நடக்கிற அத்தனை விஷயத்தையும்
நடு வீட்டில் உட்காந்து கண்டு கழிச்சிருப்பீங்க. உள்ளூர் செய்தி, உலக செய்தி, உலகமகா செய்தின்னு தினம் ஏகப்பட்ட செய்தி உங்க வாசக்கதவை தட்ட தயாரா இருக்கு. அதனால நாளைக்கு காலையில பேப்பர் தோசை வரும் வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.